ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனல். நீங்கள் ஏற்கனவே எங்கள் சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரொம்ப ஹெல்த்தியான கோழிக்கறி ரசமும் கோழி மிளகு வறுவலும் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த ரசத்துக்காக நம்ம 1/2 கிலோ கோழிக்கறி எடுத்திருக்கோம். இப்போ இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இந்த கோழிக்கறிக்கு தேவையான உப்பில் பாதி அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பாதி அளவு உப்பு போட்டிருக்கிறது நம்ம ரசத்துலேயும் உப்பு போடுவோம், ஃப்ரை பண்ணும்போதும் உப்பு போடுவோம், அதனால் இதில் கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ நம்ம இந்த கறியை 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, பிகாஸ் இந்த தண்ணியில் தான் நம்ம இப்போ ரசம் வைக்க போகிறோம். இப்போ நம்ம கறி வேக வச்ச தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துருக்கிற தண்ணியில் 5 தக்காளியை நல்லா கழுவி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் போட்ட தக்காளி இந்த சூட்டில் அதோட தோல் நல்லா உறிஞ்சிட்டு வந்துடும். அதனால் இதுக்காக கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டு வைக்கலாம். இப்போ நம்ம இந்த ரசத்துக்காக தோலோட 1 கட்டி பூண்டு எடுத்திருக்கோம், 2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 பச்சை மிளகாவை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு, சின்ன ஜீரகம், வெந்தயம் இது மூணுத்தையும் முதல்ல அம்மியில் போட்டு நல்லா நுணுக்கிக்கலாம். இப்போ நம்ம நுணுக்கியாச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம ரசத்துக்கான மசாலா இப்போ ரெடி. நம்ம கறி வேக வச்ச தண்ணி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் போட்டு வச்சிருக்கிற தக்காளியை நல்லா கையால் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரசத்துக்காக 5 தக்காளி சேர்த்துருக்கிறதுனால ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கான புளியை மட்டும் எடுத்து கரைச்சி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, அம்மியில் அரைச்சி வச்சிருக்க மசாலா இது மூணுத்தையும் இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த ரசத்தில் தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரசம் தாளிக்கிறதுக்காக ஒரு மண் பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு, 3 காஞ்ச மிளகா, அப்புறம் அம்மியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி, புளியெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கிற ரச தண்ணியை இதில் ஊற்றி இப்போ நம்ம கேஸை சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ரசத்தில் லேசாக நுர வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சளி பிடிக்காமல் இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் சளி பிடிச்சிருந்தாலும் அது வெளியேற்றுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ரசத்தில் லேசாக நுர வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரசம் ரெடி. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்க கறியில் வாங்க நம்ம மிளகு வறுவல் பண்ணலாம். இப்போ நம்ம கோழி மிளகு வறுவலுக்காக ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெயை விட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின அப்புறம் இதோட நம்ம இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின அப்புறம் இதோட நம்ம 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்த உடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற கறியை சேர்த்துடணும், இல்லைன்னா மிளகுத்தூள் ரொம்ப கருப்பாயிடும். இப்போ கறி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். ஏற்கனவே கறி வெந்ததுனால ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை. இது லேசாக இந்த மசாலாவோட இந்த கறி கலந்தா போதும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட கோழி மிளகு வறுவல் ரெடி. நம்மளோட கோழிக்கறி ரசம், கோழி மிளகு வறுவல் இது ரெண்டுத்தையும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே எங்கள் வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி மறக்காமல் இப்போ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.